பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. இந்த ரெண்டு காலத்திலே அடிக்கடி தேவனுடைய சமூகத்திலே நாம் வருகிற பொழுது தேவன் நம்மிடத்திலே விசேஷமாய் எதிர்பார்க்கிற ஒரு தன்மை என்னவென்றால், மனம் திரும்பினவர்களாய் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் வந்து சேர வேண்டும். மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். மனம் திரும்புகிற பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மாற்றம் அல்ல, மனம் திரும்புகிற பாவியின் நிமித்தம் அந்த சகோதரனுடைய வீட்டிலே சந்தோஷம் உண்டாயிருக்கும், அவனுடைய தனி வாழ்க்கையிலே சந்தோஷம் உண்டாயிருக்கும், அந்த தனி மனிதன் கலந்து கொள்ளுகிற சமுதாய உறவுகளிலே சந்தோஷம் உண்டாயிருக்கும். ஆகவே பிரதானமாக இந்த காலத்திலே மனம் திரும்பினவர்களாக நாம் மாற வேண்டியது அவசியமானது. மனம் திரும்புதல் என்றால் என்ன சொல்லுங்களேன் பார்க்கலாம். மனம் திரும்புதல் என்றால் என்ன? டர்னிங் டு காட், தேவன் பட்சமாக திரும்புவது, ஆண்டவர் பட்சமாக திரும்புவது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவிவிடுவது, அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவது, அவர் விரும்புகிற வண்ணமாக வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது. மனம் திரும்புகிற பொழுது நம்முடைய வாழ்விலே ஒரு புதிய மனுஷனாக, ஒரு புதிய மனுஷியாக நாம் மாறுவதற்கு நமக்கு ஆண்டவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார். வேத புஸ்தகத்திலே அப்படி மனம் திரும்பின ஒரு சிலரை குறித்து மிக சுருக்கமாய் உங்களோடு பேசும்படி நான் படிக்கப்பட்டிருக்கிறேன். தேவ ஆவியாளர்கள் உதவி செய்வார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். பழைய ஏற்பாட்டிலே யாக்கோபு என்கிற ஒரு மனிதனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் என்று சொல்லப்பட்ட பெருமை இந்த யாக்கோபுக்கு உண்டு. ஆனால் இந்த யாக்கோபு மனம் திரும்பாத ஒரு வாழ்வு உடையவனாக அவர் காணப்படுகிறார். யாக்கோபு சொந்த சகோதரனை ஏமாற்றுகிறவனாக இருந்தான். யாக்கோபு சொந்த தகப்பனை ஏமாற்றுகிறவனாக இருந்தான். குடும்பத்திலே இருக்கிறவர்களை கூட ஏமாற்றுகிறவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள். சொந்த தகப்பனை ஏமாற்றுகிறவர்கள், சொந்த தாயை ஏமாற்றுகிறவர்கள், உடன் பிறந்தவர்களை ஏமாற்றுகிறவர்கள், இப்படிப்பட்டவர்கள் மனம் திரும்புதலுக்கு உட்பட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பயத்திற்குள் காட்சி கொண்டிருக்கும் பொழுது கொஞ்சம் கூழ் கொடு என்று கேட்ட தன் சகோதரன் ஏசாவிடத்திலே, உன்னுடைய சேஷ்டபுத்திர வாகத்தை எனக்கு நீ கொடுத்தால் உனக்கு பயத்திற்குள் கொடுக்கிறது சொல்லி சேஷ்டபுத்திர வாகத்தை விலை கிரயமாக பயத்தம் கூடுதலாக அதை பெற்றுக்கொண்டவன் தான் இந்த யாக்கோபு. வயது சென்றவனாய் அவனுடைய தகப்பன், யாக்கோபுடைய தகப்பன் ஈசாக்கு இருந்த பொழுது கண் தெரியாததை காரணமாக வைத்து சொந்த தகப்பனை ஏமாற்றினவன் தான் இந்த யாக்கோபு. யாக்கோபு சகோதரனை ஏமாற்றினவன், சொந்த தகப்பனை ஏமாற்றினவன். அவன் மாமன் வீட்டுக்கு வந்தான். மாமன் வீட்டிலே 2 பெண்கள் இருந்தார். ஒரு பெண் நன்றாக மூக்கும் முடியுமாக இருந்தால், இன்னொரு பெண் கொஞ்சம் கூச்ச பழத்தை உடையவன், கொஞ்சம் கண்ணு மூடி மூடி முடிக்கிற டைப். இவனுக்கு அந்த 2வது பெண்ணை ரொம்ப நன்றாக பிடித்திருந்தது. மாமனிடத்தில் போய் கேட்டாங்க, நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணி தர வேண்டும். சாதாரணமாகவே ரொம்ப உறவுக்கான குடும்பத்திலே பெண்கள் இருந்தால் அது நல்லது. ரொம்ப மாப்பிள்ளை பொண்ணை தேடிக்கொண்டு அடைய வேண்டிய அவசியம் இல்லை. இவன் அப்படித்தான், நம்முடைய மாமன் வீட்டிலேயே பெண் இருக்கிறது என்று கல்யாணத்திற்கு ஆயத்தப்பட்ட பொழுது, அதனால என்ன மருமகனே, நீங்கள் ஆடுகளை, என்னுடைய ஆடுகளை விளையுங்கள், நான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி தருகிறேன் என்று அவனுடைய மாமன் சொன்ன பொழுது ஒரு 7 வருடங்கள் ஆடுகளை விளைந்தார். கல்யாணம் முடிந்தது. முடிந்த வேகமாக மாமனிடத்தில் ஓடி வந்தால், என்ன மாமா இப்படி செஞ்சிட்டீங்களே, நான் 2வது மகளை கல்யாணம் பண்ண நினைச்சேன், ராஜேவை கல்யாணம் பண்ண நினைச்சேன், ஆனா நீங்க லேயால கல்யாணம் பண்ணி கண்டுபிடித்தீர்களே என்று சொன்ன பொழுது மாமன் சொன்னான், அதனால என்ன, இன்னொரு 7 வருடங்கள் ஆடுகளை மேயுங்கள் என்று சொன்னார். ஆக ராஜேவை கல்யாணம் பண்ணுகிறதற்காக 7 7 14 வருடங்கள் தன் ஆயுசு நாட்களை
அருமையான ஒரு அமெரிக்க அறிஞர்களை பற்றி எழுதுகிற போது எழுதுகிறார், ஒரு ஜென்ம சுபாவத்திலே வாழ்ந்த ஒரு மனிதனாக காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ஒரு தேவனை முக்கியப்படுத்துகிறதற்கு பதிலாக மாமிசத்திலே வாழுகிற ஒரு மனிதனாக காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவனுடைய வாழ்க்கையிலே ஜென்ம சுபாவமும் மாமிசத்துக்கு அடுத்த ஒரு தந்தையும் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டிய விதமாக மகிமைப்படுத்த முடியாத ஒரு மனுஷனாக யாக்கோபு வாழ்ந்து கொண்டிருந்தார். டாக்டர் ஜியார்டு சொல்லுகிற பொழுது, he was not a spiritual man but he was a carnal man என்று சொல்லி அவனை குறித்து எழுதுகிறார். ஒரு ஜென்ம சுபாவமுள்ள ஒரு மனிதன், ஒரு பரிதாபகரமாக ஆவிக்குரிய நிலையிலிருந்து விலகி ஓடி போகிற ஒரு மனிதனை போல காணப்பட்ட ஒரு மனிதன். இன்றைக்கும் நிறைய தேவனுடைய பிள்ளைகள் சபைக்கு வருகிறவர்கள் ஆவிக்குரிய நிலைமைகளை வளர்கிறதற்கு பதிலாக, கர்த்தரை தேடுகிறதற்கு பதிலாக ஜென்ம சுபாவத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார். மாம்சத்தின்படி தங்கள் காரியங்களை நடப்பித்துக் கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார். ஆண்டவரை விட்டு விலகி ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார். கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதற்கு பதிலாக தங்கள் சுய சித்தத்திலே வாழுகிறவர்கள் இருக்கிறார்கள். குடிக்கிறவர்களாக இருக்கிறார்கள், வெறிக்கிறவர்களாக இருக்கிறார்கள், தேவனற்றவர்களாய் தங்கள் ஜீவனை கெடுத்துக் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் நம்மிடத்திலே பேசுகிறவர்களாக இருக்கிறார். மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்திலே மாத்திரமல்ல, பூலோகத்திலும் வீடுகளிலும் தனி வாழ்க்கையிலும் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று ஆண்டவர் நம்மோடு பேசுகிறவராக இருக்கிறார். அருமையான இந்த யாக்கோபு அவருடைய மாமன் வீட்டுக்கு போனான். மாமனுடைய குமாரத்திகள் 4 பேரை அவன் கல்யாணம் செய்தான். லேயாவை கல்யாணம் செய்தான், ராகேலை கல்யாணம் செய்தான். அவர்களுக்கு பிள்ளை இல்லாததினாலே அவருடைய வேலைக்காரர்களையும் கல்யாணம் செய்தான். 4 பெண்களை கல்யாணம் செய்தான். நான் நினைக்கிறேன், இஸ்லாமியர்கள் 4 பெண்களை தாராளமாக கல்யாணம் செய்கிறார் என்று முகமடன் லா சொல்லுகிறது. அது தவறு இல்லை என்று சொல்லி முகமதிய சட்டம் சொல்லுகிறது. இந்த பகுதியை எடுத்து வைத்துக் கொண்டுதான் முகமதியர்களை அங்கீகரித்து விட்டார்களோ என்று நான் நினைக்கிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி ஜென்ம சுபாவத்திலே ஓடிக்கொண்டிருந்தவன் நிறைய சொத்துக்களையும் நிறைய ஆடு மாடுகளையும் நிறைய சம்பத்துக்களையும் சம்பாதித்து விட்டு ஒரு நாள் அவன் புறப்பட்டு வந்து கொண்டிருந்தான். கர்த்தர் அவனோடு அவன் ஒரு காரியத்தை ஒரு சந்தர்ப்பத்திலே விளங்கிக் கொள்ளுகிறவனாக, ஆண்டவர் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் எனக்கு இருந்தும் தகுதி இல்லை, பிரயோஜனம் இல்லை, என் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அவன் நினைத்து தன்னுடைய உடைமைகள் எல்லாவற்றையும் யாக்கோபுக்கு நரியன் அப்புறத்திலே அப்புறப்படுத்திவிட்டு அவன் மாத்திரம் ஒரு இரவிலே தேவ சமூகத்திலே காத்துக்கிறார். மனம் திரும்புகிற ஒரு சந்தர்ப்பம் அவன் வாழ்க்கையிலே வந்துவிட்டது. அதுதான் அந்த இரவிலே ஆண்டவருடைய சமூகத்திலே காத்து கிடந்து ஆண்டவரிடத்திலே கேட்டான், ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தவருடைய உம்மை போகவிட மாட்டேன் என்று சொல்லி அற்புதமாக ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்திலே அந்த சம்பவம் நேர்த்தியாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் அப்புறப்படுத்திவிட்டு தெய்வ சமூகத்திலே போராடுகிறவனாக, unless you bless me I will not leave you Lord என்று சொல்லி, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விட மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்திலே போராடுகிறவனாக அவன் காணப்பட்டுக் கொண்டிருந்தான். இரவு முழுவதும் ஆண்டவரோடு போராடி கொண்டிருந்தான். கர்த்தர் அவனை பார்த்து, இப்பொழுது தகப்பன் அவனுடைய தகப்பன் கேட்ட அதே கேள்வியை இப்பொழுது அவனிடத்தில் கேட்ட பொழுது, உன்னுடைய பெயர் என்ன என்று கேட்ட பொழுது, தகப்பன் கேட்ட பொழுது ஏசா என்று பொய் சொன்னவன் இப்பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து கேட்டார், உன் பெயர் என்ன என்று கேட்டார். அவன் யாக்கோபு என்று சொன்னான். பொழுது விடிய ஆரம்பித்து விட்டது, நான் போகட்டும், நீ விடி என்று சொல்லி ஆண்டவர் உடைய தூதன் அவரிடத்திலே கேட்ட பொழுது அவன் சொன்னான், நீர் என்னை ஆசீர்வதித்தால் உடைய உம்மை போக விட மாட்டேன் என்று சொல்லி ஆண்டவர் அவனை அங்கே ஆசீர்வதித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மாத்திரமல்ல, அருமையான அந்த யாக்கோபு மனம் திரும்பின பட்சத்திலே கர்த்தர் அவனுடைய பெயரை மாற்றினார். யாக்கோபு என்பது எத்தன் ஏமாற்றுக்கிறானாக இருந்த அவனுடைய வாழ்க்கையிலே
இஸ்ரவேல் என்றால் தேவனோடு போராடி ஜெயித்தவன் என்றார். இவனுடைய பெயரை ஆண்டவர் புதிய பெயரை இவனுக்கு கொடுத்தது மாத்திரம் அல்ல, இவனுடைய பெயரை எடுத்து அந்த தேசத்துக்கு இஸ்ரவேல் என்று அழைக்கப்படும்படியாக அந்த தேசத்துக்கு இவனுடைய பெயரை வைத்தார். இன்றைக்கு வரைக்கும் அந்த தேசம் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படும்படியாக அந்த தேசத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு பெயரை கர்த்தர் எடுத்து சூட்டினார். எனக்கான தேவனுடைய பிள்ளைகளே, மனம் திரும்புதல் என்பது ஆண்டவர் பட்சமாக சேர்த்து விடுவது, ஆண்டவருடைய சித்தத்திற்கு ஒப்புக் கொடுப்பது. வேத புஸ்தகத்திலே இந்த இரவிலே யாக்கோபு ஜெயித்து ஆண்டவரோடு ஐக்கியப்பட்ட அந்த சம்பவத்திற்கு பிறகு யாக்கோபுடைய வாழ்க்கையிலே எந்த வீழ்ச்சியும் காணப்படவில்லை என்று நான் அறிந்த அளவிற்கு, நான் ஆராய்ந்த அளவிற்கு திட்டமாக சொல்ல முடியும். யாக்கோபு அதுக்கு பிறகு எந்த இடத்திலையும் அவர் விழுந்து போனவனாக காணப்படவில்லை. மனம் திருந்தின அவருடைய வாழ்க்கையிலே தேவ ஆவியானவர் அவரோடு போராடி அற்புதமான ஒரு பெயரை பெற்றுக் கொண்ட பிறகு ஆசீர்வாதம் என்பது உலகத்தின் பொருட்களில் இருந்து வருவதில்லை, அதிகமான திருமணங்களை செய்வதிலிருந்து வருவதில்லை, நிறைய பிள்ளைகள் இருப்பதிலே இருந்து வருவதில்லை. மெய்யான ஆசீர்வாதம் என்பது தேவனை ஆசீர்வதிப்பது. அவருடைய ஆசீர்வாதம் இல்லாதவனுக்கு ஒரு நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டானது என்பதை அறிந்து கொண்டவராக ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அன்றைக்கு இரவிலே அவர் சுதந்திரித்தார். அதுதான் அவருடைய மனம் திரும்புதலின் அற்புதமான சந்தர்ப்பமாக இருந்தது. இன்றைக்கு ராத்திரியிலே என் வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருந்தவர்கள் ஜென்ம சுபாவத்திலே ஒருவேளை நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கலாம், மாம்சத்தின் ஜீவியத்திலே ஓடிக்கொண்டிருக்கலாம். தேவன்